ஆந்தையும் வெட்டுக்கிளியும். ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அந்த மரத்தில் ஒரு வயசான ஆந்தை வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சான். ஒரு நாள் காலையில் அந்த ஆந்தை தன்னோட பொந்தில் தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே வந்த ஒரு வெட்டுக்கிளி கீக்கின்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த ஆந்தை சொல்லிச்சான், கொஞ்சம் சும்மா இருங்க, நான் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட வெட்டுக்கிளிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சான். இந்த மரம் என்ன உங்களுக்கு மட்டும் சொந்தமா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டுச்சு. புத்திசாலியான ஆந்தை ஒரு பிளான் போட்டுச்சு. அடடா, முதல்ல நீங்கள் போட்ட சத்தம் இப்போ எனக்கு சங்கீதமாக கேட்குதுன்னு சொல்லிச்சான். ஆந்தையோட பேச்சில் மயங்கி போன வெட்டுக்கிளி அன்னைக்கு முழுவதும் அங்கேயே இருந்து கத்திக்கிட்டு இருந்துச்சான். அப்போ தான் சூரியன் மறைஞ்சு ராத்திரி வந்துச்சு. வெட்டுக்கிளிக்கு கண்ணு சுத்தமாக தெரியலை. ஆனால் இரவுல வேட்டையாடுற ஆந்தைக்கு நல்லாவே கண்ணு தெரிஞ்சிச்சான். டக்குன்னு அந்த வெட்டுக்கிளி மேலே ஏறி குதிச்சு அதை நசுக்கி கொன்னுடுச்சான். அப்போ தான் அந்த வெட்டுக்கிளிக்கு புரிஞ்சுதான் அந்த ஆந்தை நம்மளை நைட்டு வரைக்கும் இருக்க வைக்கத்தான் பிளான் போட்டுச்சு அப்படின்னு. அப்போ தான் அந்த வெட்டுக்கிளிக்கு புரிஞ்சுதான்.